ஒரு சில காரணங்கள்னால இந்த இரவில் வந்து சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாகலாம். அது எந்தெந்த காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வியாதி அல்லாத காரணங்கள். இப்போ வியாதிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வியாதி அல்லாத காரணங்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த சாயங்காலத்துக்கு மேலே அதிகப்படியான நீர் நம்ம எடுத்துக்கிறது. தண்ணீர் வந்து இல்லை வந்து காஃபி, டீ இந்த மாதிரி வந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு வந்து இரவில் வந்து இந்த யூரின் நடுவில் எந்திரிக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகலாம். ரெண்டாவது வந்து நைட்டு ஒரு 7-8 மணிக்கு மேலே வந்து நம்ம வந்து காஃபி எடுத்துக்கிறதோ இல்லை வந்து நைட்டில் வந்து ஆல்கஹால் மது குடிக்கிறதுனாலையோ உங்களுக்கு வந்து அதிகப்படியான யூரின் வந்து நைட்டில் வந்து வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு ரெண்டாவது காரணம். அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சில மருந்து மாத்திரைகள், இப்போது ஹார்ட்டுக்கு இல்லை கிட்னிக்கு சாப்பிடக்கூடிய டயூரெட்டிக்ஸுங்கிற மருந்து மாத்திரைகள், அதாவது வந்து நமக்கு வீக்கம் இருந்ததுன்னா அது குறைக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து நீர் அதிகமாக போகும். ஸோ அந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கும் போது சில நேரங்களில் அந்த மருந்து மாத்திரையோட ஆக்டிவிட்டி, இப்போ மதியானம் எடுத்த மாத்திரையோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் நைட்டு வரைக்கும் இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வந்து நைட்டில் வந்து யூரின் போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அடுத்து மிக முக்கியமான விஷயம், இது நிறைய பேர்த்துக்கு இருக்கிறது தூக்கமின்மை. நிறைய பேர்த்துக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால நைட்டில் தூக்கம் வராதனால நமக்கு பிளாடர் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். யூரின் நம்ம வந்து எம்டி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதுனால போவோம். அப்போ பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும், ஆனால் நைட்டில் 2 தடவை 3 தடவை போகும். இதுக்கு வந்து காரணம் வந்து தூக்கமின்மை தான். சில பேர் என்னென்னா யூரின் போகிறதுனால தூக்கம் கலைஞ்சிருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, தூக்கம் இல்லாதனால அந்த யூரின் போகிற சென்சேஷன் வருது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து அதிகப்படியான சிறுநீர் கழிக்கிறது நைட்டில் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து வியாதிகள் இல்லாமல் நமக்கு நடக்கிறது. பொதுவாக வியாதிகள்னால உண்டாகிற காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சப்ஜெக்ட் தான் 90% டயபெட்டிஸ். சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரை இருக்கும்போது அந்த அதிகப்படியான சர்க்கரை வந்து கிட்னியில் வந்து நம்ம எக்ஸ்க்ரீட் ஆகும், வெளியேற்றப்படும். அந்த வெளியேற்றப்படுற சர்க்கரை வந்து நீரையும் எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த சிறுநீர் கழிக்கிறது வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, ப்ரெஷர் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து அதிகப்படியான யூரின் வந்து நைட்டில் போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க, 45-50 வயசுக்கு மேலே வந்து அந்த மெனோபாஸ் அட்டைன் பண்ணும்போது இந்த மாதிரி அதிகப்படியான யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு வந்து நைட்டில் வந்து போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ப்ரெக்னன்சி டைம்லேயும் பெண்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வயிறு வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும்போது யூரின் பிளாடர் வந்து நமக்கு கம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ நிறைய யூரினை ஸ்டோர் பண்ண முடியாதுங்கிறனால அடிக்கடி போக வேண்டியிருக்கும். இது அல்லாது பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், பொதுவாக வந்து சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து இந்த யூரின் பையில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அடிக்கடி நமக்கு வந்து யூரினுக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உண்டாகலாம். அதே போல் ப்ராஸ்டேட், ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்,